நீங்க பார்க்குற இந்த வகையான பிரிண்டரை வந்து நாம வந்து டிஸ்மேண்டில் பண்ண போறோம். டிஸ்மேண்டில் பண்றது மட்டும் இல்லாம, இதுக்குள்ள டோட்டலா எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். டோட்டலானா எல்லாமே சேர்த்தா அப்படின்னு இல்ல. ஜெனரலா பிரிச்சா அவுட்புட் பார்ட் மட்டும் வரும் இல்லையா? அது மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இது வந்து எத்தனை வகையான நட் மூலியமா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்துடலாம். சின்ன சின்ன நட்ஸை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்டான நாஸ்ட்ராலஜிக்கல் வீடியோவா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் உள்ள அப்படி என்னதான் இருக்கு? எப்படி தான் இந்த பிரிண்டர் வொர்க் ஆகுது? என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஏர்லி 90s அண்ட் எபோவ் 90s இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னதான் பண்றாங்க? உள்ள என்னதான் இருக்கும் அப்படிங்கிறது, அதை இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து மெமரி பார்ட் இருக்கும். இந்த மெமரி பார்ட் தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதத்தான் வந்து செகண்ட் ஹேண்ட்லயும் பை பண்ணிப்பாங்க. ஏன்னா, இதுக்குள்ள சில பேத்தோட டேட்டா வந்து அப்படியே வந்து நம்ம ரீசெட் பண்ணா வந்து போயிரும். ஆனாலும் நம்ம நார்மல் டேட்டா வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நமக்கான பவர் யூனிட் வந்து அந்த அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது பவர் யூனிட்டோட ஒரு மதர் போர்டு தான். ஸோ எப்படி நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கும்போது நமக்கான மெமரி யூனிட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ பேக் சைடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டாக தான் இருக்கும். நாம கொடுக்குற இன்புட் பேப்பர், அவங்க கொடுக்குற அவுட்புட் பேப்பர், கூடவே நாம வந்து நம்மளோட ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ராசஸே ஆகும். இங்கே இருந்தால் இங்க் வந்து ஃபில் ஆகி நமக்கு வந்து மெமரி யூனிட்லேருந்து நமக்கான பேப்பரா, நமக்கான ஜெராக்ஸ் பேப்பரா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஏன்னா இதில் தான் நிறையா பார்ட்ஸ் இருக்கும். கலர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஜிட்டலைஸாக மாறிட்டனால அதில் அதிகமான பார்ட்ஸ் இருக்காது. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கார்ட்ரிட்ஜ். இந்த கார்ட்ரிட்ஜ் தான் வந்து நமக்கான அந்த இங்க் ஃபில்லர்னு சொல்லலாம். இது பவுடர்லேருந்து டேரெக்டாக வந்து அப்ளை ஆகும். இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ உள்ள என்னென்ன பார்ட்ஸ் மட்டும் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இன்னர் லேயரை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இப்போ நமக்கான 2 லெக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது உள்ளே இருக்க அந்த சேம்பர் மாதிரி இருக்கும். இந்த சேம்பர்லேருந்து இது ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான அந்த லேயர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும்ல, இதை வந்து லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து மற்ற விஷயங்களை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரங்கள் எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் நமக்கான ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதே நேரத்தில் உள்ளே இருக்க சில பல காம்பனண்ட்டை பிடிச்சு வைக்கிற ஒரு வகையான பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அண்ட் ஃபைபர் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், டிட்டாச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ இருந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ரூஸ்னு, நேர்லி இதில் எவ்வளோ ஸ்க்ரூஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ பேக் சைடு இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த 2 சைடும் பார்க்கும்போது உங்களுக்கான ஆப்ஷனல் இருக்கும். இந்த போல்ட்ஸ் எல்லாம் கழட்டுறதுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா யூனிக்கான போல்ட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த போல்ட் அந்த மதர் போர்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கான யூனிக்கான ஸ்பேஸ் கொடுத்து கூடவே அந்த இடத்துலையும் வந்து சிக்னல் எமிட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதோட இந்த பிரிண்டருக்கு தகுந்த மாதிரியான மினி டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து சீராக வந்து போர்ட்ஸுக்கு வந்து கடத்துறதுக்காகவே இது யூஸ் பண்ணுவாங்க. ஹை வோல்டேஜாக கொடுத்தாலும் அதை வந்து லோ வோல்டேஜில் சரியாக சீராக கொடுக்கறது யூனிக்கான வேலை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் முடியும். இது எல்லாமே லெகோ ஸ்டைலில் இருக்கும். லெகோ ஸ்டைலில் இருக்கிறத நம்ம வந்து டிட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பேட்டர்னில் இந்த வயர்ஸ் எல்லாமே வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னன்னா இது எல்லாமே வந்து இந்த பிரிண்டரோட இன்னர் சைடும் இருக்கும், அவுட்ரு சைடும் இருக்கும். இன்னர் சைடில் இருந்தால் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும். அவுட்ரு சைடில் அந்த போர்ட்லேருந்து நமக்கான கண்ட்ரோல், அது என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி அது ஒர்க் ஆகணும், அதுக்கான பவர் சோர்ஸை கொடுக்குறது எல்லாமே இந்த ஒயர்ஸ் தான். ஸோ இப்போ டிட்டாச் பண்ணியாச்சா, இது பவர் சோர்ஸோடது. இது வந்து நமக்கான லெஃப்ட் சைடு இருக்கிறது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெமரியால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கேனரை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான பிரிண்ட்டை கொடுக்குது இல்லையா, அந்த பிரிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். அதாவது இன்புட் அவுட்புட் இதை தாண்டி தான் போகணும். இதுதான் டைரக்ட் மெமரின்னு சொல்லலாம். ஸோ டைரக்ட் மெமரி மட்டும் இல்லாமல் உள்ள யூனிக்கான ஒரு ஸ்கேனரும் இருக்குது. அந்த ஸ்கேனர் தான் இது கண்ட்ரோல் கொடுக்கும். இருந்தாலும் இதுதான் பேசிக். நம்மளோட டேட்டா பல நேரங்களில் இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து அப்படியே ஸ்டோர்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்மளோட ஃபியூச்சர் வீடியோலாம் சொல்கிறேன். இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போயும் சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கான போல்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதில் மெமரி மட்டும் இல்லாமல் டோட்டல் கியர் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து யூனிக்காக இருக்கும். இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கான மோட்டரைஸ்ட் வந்து ரன் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா லேயராக வந்து அப்ளை ஆகும். இப்போ டாப் லேயர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிப் வரும் இல்லையா, இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்கேனரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாப் லேயர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கான யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
இதெல்லாமே ஓகேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ மட்டும் ஹிடனா வச்சிருப்பாங்க. இது ஹெச்பியோட ஸ்டைல். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஹிடனான ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவ ரிமூவ் பண்ணிட்டு, இதுக்கு மேல வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர வந்து டிட்டாச் பண்ணிட்டு, அதுக்குள்ள 3 ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸ் மேன் மட்டும் தான் ஹேண்டில் பண்ற மாரியே இத வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா, ஹெச்பியோட சர்வீஸ் மேன் மட்டும் தான் இது யூனிக்கா வந்து ஓப்பன் பண்ற ஆப்ஷன் எடுக்க முடியும். நார்மலான பீப்பிள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதாவது டைரக்ட்டா பார்க்குறவங்கள சொல்றேன். இப்ப இருக்க பிரிண்டர்லாம் அட்வான்ஸா வந்துருச்சு. அதில 2, 3 ஸ்க்ரூ லெகோ ஸ்டைல்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா, அப்ப இருந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ, அத வந்து டைரக்ட்டா வந்து யாரும் ஓப்பன் பண்ணிறக்கூடாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான பாண்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளிப்ப ரிமூவ் பண்ணீங்கனாலே, நீங்க வந்து இப்ப டாப் லேயரோட பாட்டம் லேயருக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். அங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல தான் எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பிளேஸ் பண்ணி, அழகா வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஸ்கேனரையும் பார்க்க முடியும். இந்த ஸ்கேனர்ல ஜஸ்ட் வந்து ஒரு போல்ட்ட வந்து ரிமூவ் பண்ணாலே போதும். அழகா எடுத்துடலாம். இந்த ஸ்கேனர் ஏன்னா ஃப்ளெக்சிபிளா மூவ் ஆயிட்டு இருக்கனால, இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு போல்ட் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இது ஸ்டேபிள் மெட்டீரியல் கிடையாது. இது மூவபிள் தான். இதுல இருந்து தான் நமக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்றாங்க. அண்ட் இந்த லேயரையும் வந்து டிட்டாச் பண்ணிருவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயர்ஸ் எல்லாமே தனித்தனியா எடுத்து வைப்போம். எத்தன வகையான பார்ட்ஸ் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க கார்ட்ரிட்ஜ் எடுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் ஆல்ரெடி புரோக்கன் ஆனனால, பின்னாடி இருக்க ட்ரிப் வந்து அத வந்து டிட்டாச் பண்ண முடியல. ஸோ, அதெல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான், நம்மளால இந்த மோட்டரைஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான், நமக்கு உள்ள இருக்க அந்த வகையான கார்ட்ரிட்ஜ வந்து ரிமூவ் பண்ண முடியுது. இதுதான் வந்து பேப்பர் லேஅவுட். இதுல தான் நமக்கு பிரிண்ட் ஆகி வருது. உள்ள இருக்க கார்ட்ரிட்ஜ் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ, இதுக்குள்ள தான் பவுடர் கோட்டிங் குடுத்துருப்பாங்க. இந்த பவுடர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் லேயர்ல அப்ளை ஆகி, நம்ம ஸ்கேன் பண்ற எக்ஸாக்ட்டான காப்பிய வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ, இதுல பாட்டம் லேயர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாட்டம் லேயர் ரிமூவ் பண்ண உடனே, இந்த இடத்துல டிட்டாச் பாயிண்ட் இருக்கும். இத ரிமூவ் பண்ண உடனே நீங்க ஒரு விஷயத்த பார்ப்பீங்க. பேப்பர் இன்னர் சைடு வந்து நமக்கான புஷ் பண்ணுது இல்லையா? அந்த புஷிங் லேயர் தான் இது. இதெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல துரு புடிச்சு ரொம்ப மோசமா உடைஞ்சிருச்சு. ஸோ, அதனால தான் இத வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்றோம். ஸோ, அதோட அவுட்டர் லைடு அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேப்பர பண்டிலா வைப்போம் இல்லையா? அந்த சைடா இருக்கட்டும். அண்ட் இன்னும் வந்து இன்னர் சைடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டோட்டல் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம். அந்த ஓப்பன் பண்றோம் இல்லையா? மவுத் பீஸ். அந்த மவுத் பீஸ் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கான பேப்பர வந்து அந்த பிரிண்ட் பண்ணுது இல்லையா? அந்த பிரிண்டிங் ஏரியாவோட மெயின் சைடு தான் இது. இந்த மெயின் சைட ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸஸான மெமரி இருக்கும். இதுல கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரும் இருக்கும். இந்த மோட்டர வந்து நம்மளோட டோட்டல் லேயர் இருக்கு இல்லையா? இந்த மிஷினோட மொத்த லேயரையும் இந்த மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுலயும் ஒரு சின்ன மெமரி இருக்கும். நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? அந்த ஸ்கேனர். உள்ளேயும் ஒரு ஸ்கேனர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். இதே தான். இதுல இருந்து தான் நமக்கு பல விஷயங்கள் செய்றாங்க. அது எல்லாமே தனித்தனியான யூனிக்கான வீடியோவ சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரிய ஆரம்பிக்கும். த்ரூ அவுட்டாவே நம்ம எல்லா இடத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வீடு முழுக்க இந்த பார்ட்ஸா தான் இருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடியோவே நெம்பிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. இது எல்லாத்துக்குமே தனித்தனியான பார்ட்ஸும் இருக்கு. நான் ஜெனரலா ஓப்பன் பண்ணா இந்தந்த பார்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ, இவ்வளோ பார்ட்ஸும் சேர்ந்து தான் நமக்கான அந்த ஒரு ஜெராக்ஸ், அந்த ரூ. 2 ஜெராக்ஸ், ரூ. 3 ஜெராக்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா? அது எல்லாத்தையுமே குடுக்குறது இந்த விஷயம் தான். இது நீங்க பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டா, இது எல்லாமே பெரிய பெரிய சைஸஸ்ல இருக்கும். சின்ன மிஷின் எடுத்தா, இது எல்லாமே மினியேச்சர் சைஸ்ல இருக்கும். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. எல்லாமே எக்ஸாக்ட்டான சேமான ஆப்ஷன்ஸா தான் இருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 35 பார்ட்ஸுக்கு மேல வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே ஜெனரலைஸ்ட் பார்ட் தான். நான் இன்னும் இன் டெப்த்தா போகவே இல்ல. இன் டெப்த்தா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 பார்ட் கூட வரலாம். அதுதான் உண்ம. 150 பார்ட் கூட வரலாம். அந்த அளவுக்கு சேர்ந்து தான் நமக்கான அந்த ஒரு ஜெராக்ஸ் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெராக்ஸ்ங்கிற கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாரியான மெட்டீரியல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதோட பேரே அந்த ஜெராக்ஸ் எடுக்கிற மாரி மாறிருச்சு. ஸோ, அதோட பேட்டன்ட் தான் மத்த நிறுவனங்களுக்கு குடுத்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாவும், அப்புறம் கலர் பிரிண்டாவும் மாத்துனாங்க. ஸோ, இந்த விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான ஸ்க்ரூஸ் சேர்ந்து தான் இந்த ஒரு சின்ன பிரிண்டிங் மிஷின்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பெரிய பிரிண்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து 250 இல்ல 300 ஸ்க்ரூஸ் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாம இதே சேம் மெட்டீரியல் பார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ, ஜஸ்ட் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணலாம்னு நெனச்சேன். எனக்கு இருந்த ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கும் இருக்கும்னு நெனச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.